வணக்கம். நான் டாக்டர் மெல்வின். ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறத குறித்து நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம், அதை குறித்து அவேர்னஸ் நமக்கு இருக்கா அப்படிங்கிறத குறித்து உங்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பொதுவாக டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா யாருன்னு கண்டுபிடிப்பதற்கான ஒரு டெஸ்ட்னு சீரியலில், சினிமாவில், பல நியூஸில் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன அப்பாவை கண்டுபிடிக்கிற டெஸ்ட் மட்டும் நினச்சிருக்கீங்களா? இல்லைங்க. ரொம்ப 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 முக்கியமான பல வியாதிகளை வருவதற்கு முன்பே கண்டுபிடிக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் அது. இன்னைக்கு உலகம் பூரா பல நாடுகளிலும் வந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து எல்லாருக்கும் வந்து இந்த ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் ஆரம்பித்து பார்த்து என்னெல்லாம் வந்து வியாதிகள் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதற்கான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸும் ட்ரீட்மெண்ட்டும் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்க. இந்தியாவில் இது இன்னும் பிரபலமாகலை அப்படின்னு நினைக்கிறேன். நான் கூடிய சீக்கிரத்தில் பிரபலமாக போகிறது. அது எல்லாரும் இதை குறித்து அவேர்னஸ் உருவாக்கி கொள்ளணும். மருத்துவர்களும் சரி, பொதுமக்களும் சரி, நோயாளிகளும் சரி, கண்டிப்பாக இதை பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வு அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய எச்சில் சலைவாவை எடுத்து அதிலிருந்து குரோமோசோமல் ஸ்டடியை ஒன்று நடத்தி, அந்த குரோமோசோம்ஸ் வந்து என்ன மாதிரிப்பட்ட கோடிங்கோட இருக்குது, எந்தெந்த நோய்கள் எல்லாம் உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இருக்குது இந்த உடம்புக்கு, இந்த பரம்பரையில் வந்து வரக்கூடிய வியாதிகள் எல்லாம், முக்கியமாக வந்து டயபெட்டிஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேன்சர்ஸ். நீங்கள் கேன்சர்ஸை வந்து இந்த மாதிரி கேன்சர்லாம் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிந்து கொண்டீங்கன்னு சொன்னால், அதற்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் செஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? அது வந்து ரொம்ப பிரயோஜனமான ஒரு டெஸ்ட்டு. அது இந்த டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக எடுப்பதற்கு எல்லாரும் முனைப்பு காட்டணும். இதை வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து இதை வந்து அறிவுறுத்தணும். எல்லா மக்களுக்கும் இதை எடுக்க வைக்கணும். அதுக்கு ஏற்றாலும் நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த நோய்களை தப்பித்துக் கொள்ளலாம். டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக், இது எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாகவே முன்கூட்டியே அறிவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி என்னென்ன உணவு முறைகள் நமக்கு ஒத்துக்கொள்ளாது அப்படிங்கிறது இந்த ஸ்டடியில் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி ஃபார்மகோ ஜீனோமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்தெந்த ட்ரக்ஸ் எடுத்தால் என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது, நம்ம உடம்பு ஏற்படுத்தும், எதை ஏற்றுக்கொள்ளும், எதை ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு டீட்டெயிலான ஸ்டடியாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த சலைவால் எடுக்கக்கூடிய டெஸ்ட் வந்து கேரளாவில் வந்து டாக்டர் சஜீவன் ஒருத்தர் ரொம்ப பிரமாண்டமாக செஞ்சுட்ருக்காரு. அங்கங்கே நிறைய லேபில் வந்து இப்போ இதை வந்து ரொம்ப தீவிரமாக ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த ஜெனட்டிக் ஸ்டடி, அல்லது எபிஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டெஸ்ட் நீங்கள் எடுத்து கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி ஹேர், அதிலிருந்தும் வந்து இந்த ஜெனட்டிக் ஸ்டடியை பண்ணலாம். முக்கியமாக வந்து வினா மிஷன்ஸ் பாண்டிச்சேரி யூனிட்டில் வந்து இந்த ஹேர் வச்சு பண்ணக்கூடிய எபிஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் இருக்குது. அதுவும் இதே மாதிரி தான். நம்ம ரொம்ப இந்த டெஸ்ட்லாம் வந்து ரொம்ப ஈஸியானதாக இருக்குது பாருங்கள். ஒன்று சலைவா அல்லது ஒரு ஹேர், ஒரே ஒரு ஹேர் ஃபாலிக் அதனோட ரூட்லேருந்து டிஎன்ஏ ஸ்டடியை வந்து பண்ணிக்கிடலாம். இவ்வளோ ஈஸியாக இருக்கக்கூடிய இந்த எபிஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் சொல்லக்கூடிய டிஎன்ஏ டெஸ்ட் இல்லை ஜீன் டெஸ்ட் பல பேர் அறியப்படுத்தி இதை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன வியாதிகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிந்து கொண்டு ஏற்கனவே சொன்னது மாதிரி அதற்கான முயற்சிகள் எடுத்து அவைகளை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு நான் வச்சுக்கோம். ஸோ உங்களுடைய மருத்துவரோட கலந்து ஆலோசிங்க. கண்டிப்பாக ஹோமியோபதி மருத்துவர் உதவி செய்வாங்க. ஹோமியோபதி மருந்துகளும் எடுத்து அந்த மாதிரிப்பட்ட நோய்கள் வராமல் நாம் தடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய ஆசை.